ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி மணக்க மன்னார்குடி ஸ்பெஷல் வெள்ளை சாம்பார். இந்த சாம்பார் செய்யறதுக்கு சாம்பார் பொடி, மல்லித்தூள், மிளகாய் தூள்னு எந்த தூளையுமே இந்த சாம்பாரில் சேர்த்து நம்ம செய்ய போகிறது கிடையாதுங்க. ஆனாலும் இந்த சாம்பார் நல்ல காரசாரமாக மணமாக சுவையாகவே இருக்கும். இந்த சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சூப்பர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க மணமான சுவையான மன்னார்குடி ஸ்பெஷல் வெள்ளை சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதை செய்யறதுக்கு ப்ரெஷர் குக்கரில் 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பை சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு 2 முறை நல்லா சுத்தமாக க்ளீனாக வாஷ் பண்ணிட்டு இந்த துவரம்பருப்பில் உள்ள தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சிட்டு இது போல் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த கப்பால் துவரம்பருப்பை மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பால் 2 கப் அளவுக்கு தண்ணியை இந்த துவரம்பருப்பில் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 மீடியம் சைஸ் அளவுள்ள பெரிய வெங்காயத்தை ரஃபாவே கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 2 மீடியம் சைஸ் அளவுள்ள பழமா இருக்கிற தக்காளியையுமே ரஃபா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி, 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி, இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் இந்த பருப்பு கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது போல எண்ணெய் சேர்க்கறதுனால பிரஷர் குக்கர்ல இருந்து பிரஷர் ரிலீஸ் ஆகும்போது பருப்பு தண்ணி விசில் வழியா தெரிச்சு வராம இருக்கும். அதனால தான் பருப்பு வேக வைக்கும் போது 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு வேக வைக்கிறோம். இப்போ குக்கரோட லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு விசிலையும் போட்டுட்டு 3 விசில் வர வரைக்கும் இந்த பருப்பு வெந்துக்கிட்டே இருக்கட்டுங்க. அதுக்குள்ள ஒரு சின்ன அளவுள்ள எலுமிச்சம்பழ சைஸ் அளவு புளியை தண்ணீர்ல ஊற போட்டிருக்கோம். புளி ஊறிக்கிட்டே இருக்கட்டும். அடுத்ததா இப்போ பார்த்தீங்கன்னா நான் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு காய்கறிகளை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். முருங்கைக்காய், அவரைக்காய், பீன்ஸ், கேரட் இதெல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். உங்ககிட்ட என்னெல்லாம் சாம்பாருக்கு போடக்கூடிய காய்கறிகள் இருக்கோ, குறிப்பா நாட்டு காய்கறிகள் இருந்தால் அந்த சாம்பார் செய்ய கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இன்னைக்கு நான் என்கிட்ட இருக்கிற காய்கறிகளை மட்டும்தான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கட் பண்ண காய்கறிகள் அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா இந்த சைஸ் அளவுள்ள பச்சை மிளகாயை கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த பச்சை மிளகாய்க்கும் நடுவில் சென்டராக ஒரு கீரல் மாதிரி கொடுத்துருக்கேன். இது போல் கீறிட்டு ஒரு 6 பச்சை மிளகாயை இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் 2 நிமிஷத்துக்கு இந்த பச்சை மிளகாயில் இருக்கிற பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நீங்க டைரக்டா இந்த சாம்பாருக்கு பச்சை மிளகாயை வதக்காம சேர்த்தீங்கன்னா கண்டிப்பா நெஞ்சு எரிச்சல் உண்டாகும். இது போல பச்சை மிளகாயை வதக்கிட்டு சேர்க்கும் போது நெஞ்சு எரிச்சல் உண்டாகிறத தவிர்க்கலாம். அதே சமயம் பச்சை மிளகாயை வதக்கிட்டு சேர்க்கும் போது குழம்பு நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். வதங்கிய பச்சை மிளகாயை எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. மீதமாக கடாயில் இருக்கிற எண்ணெயில் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள், அந்த காய்கறிகளை இதில் சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த காய்கறிகளோட நிறம் மாறாத அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இது போல் சாம்பார் செய்யும் போது காய்கறிகளை டைரக்டாக சாம்பாரில் சேர்க்காம இது போல் ஒரு 5 நிமிஷத்துக்கு எண்ணெயில் வதக்கிட்டு செய்யும் போது சாம்பார் நல்ல மணமாவும் சுவையாவும் இருக்கும். இப்போ காய்கறிகளை வதக்கினதுக்கு அப்புறமா கேஸ் ஸ்டவ்வை சிம்ல வச்சிருங்க. நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருந்தா பருப்பை பாத்திரலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணிட்டு இது போல ஒரு மேஷரால இந்த பருப்பை நல்லா கடைஞ்சி விட்டு எடுத்துக்கோங்க. நம்ம இந்த பருப்பை வேக வைக்கும் போது இதுல வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்து தான் வேக வச்சிருந்தோம். ஸோ இந்த வெங்காயம், தக்காளி, பருப்பு எல்லாமே நல்ல குழைவா மசிஞ்சு வர்ற அளவுக்கு மசிச்சுக்கலாம். மசிச்ச இந்த பருப்பை நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருந்தோம்ல காய்கறிகள், அந்த காய்கறிகள் இருக்கிற கடாயில வேக வச்சு மசிச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/4 கப்போ அப்படி இல்லாட்டா ஒரு 1/2 கப்போ தண்ணியை ப்ரெஷர் குக்கர்ல சேர்த்து நல்லா அலசிட்டு அந்த தண்ணியும் இந்த பருப்பு கூட சேர்த்துக்கோங்க. இந்த சமயத்துல இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா இது போல ஈவனா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கு அப்புறமா கேஸோட தீயை நல்லா மீடியமா வச்சிருங்க. வச்சுட்டு ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு மீடியமான ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த காய்கறிகளை வேக வைக்க போறோம். காய்கறிகள் வெந்துக்கிட்டே இருக்கட்டும். இந்த கேப்ல இந்த சாம்பாருக்கு தேவையான காரம், மணம், ருசி இது 3த்தையும் கொடுக்கறதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் கப்ல 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா துருவிய தேங்காய், நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருந்தோம்ல பச்சை மிளகாய், அந்த மிளகாய், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இதெல்லாம் அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இதெல்லாம் சேர்த்துட்டு ரொம்ப நைஸாவே அரைக்காம கொரப்பா நல்லா திப்பியா இந்த மாதிரியான ஒரு டெக்ஸ்சருக்கு அரைச்சிக்கோங்க. நீங்க இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்க்கும் போது தான் சாம்பாரோட டெக்ஸ்சரும் நல்லா இருக்கும். நான் 1 கப் அளவு துவரம் பருப்புக்கு எனக்கு தேவையான காரத்துக்கு 6 மீடியம் சைஸ் அளவுள்ள பச்சை மிளகாயை இந்த சாம்பாரோட காரத்துக்காக சேர்த்திருக்கேன். நீங்க பச்சை மிளகாயோட அளவை உங்க காரத்துக்கு ஏற்ப கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கலாம்.
அரைச்ச இந்த விழுது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம காய்கறிகள் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்க, காய்கறிகள் குழையாம ஒரு 10 நிமிஷத்துக்கு 80% நல்லா கரெக்டாக வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி புளி ஊற வச்சிருந்தோம்ல, அந்த புளியை ஊற வச்சிருந்த தண்ணீரில் கரைச்சிட்டு சக்கையெல்லாம் வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தான் நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த விழுதை இதில் சேர்க்கணும். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியை மிக்சி ஜார் கப்பில் சேர்த்து நல்லா அலசிட்டு அந்த தண்ணியையுமே இந்த சாம்பார் கூட சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை ஈவனாக ஒரு நிமிஷத்துக்கு இந்த சாம்பாரை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சமயத்தில் கேஸோட தீயை நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போடாமல் ஓப்பன்லேயே 5 நிமிஷத்துக்கு தளதளன்னு இந்த சாம்பாரை கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்க, 5 நிமிஷம் கழிச்சு சாம்பார் நல்ல கொதிக்க ஆரம்பிச்சிரும். இந்த சமயத்தில் மேற்கொண்டு காய்கறிகள் நல்ல முழுமையாக வெந்துட்டு குழையாமையும் இருக்கும். இப்போ பாருங்க, சாம்பார் பார்க்கும் போது மேலே வெள்ளையாக அப்படியே நுரைச்சி ஒரு பொங்கி வர ஸ்டேஜுக்கு வரும். இந்த சமயத்தில் டக்குன்னு கேஸோட ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த சாம்பாருக்கு ஒரு மணமான தாளிப்பு கொடுக்க போகிறோம். அதுக்காக அடுப்பில் ஒரு சின்னதாக தடுக்கா பேன் வச்சுக்கோங்க. தடுக்கா பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், மேற்கொண்டு காரத்துக்காக 2 வரமிளகாயை கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு நம்ம தயார் பண்ணி வச்சிருக்க சாம்பார்ல இந்த மணமான தாளிப்பையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சாம்பார் மேற்கொண்டு மணமா இருக்கணும்னா உங்க கையில நல்ல ஃப்ரெஷ்ஷா தளதளன்னு கொத்தமல்லி இலைகள் இருந்தா கூட நல்ல பொடியா கட் பண்ணிட்டு இந்த சாம்பார் மேல தூவி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப பாருங்க, இந்த மன்னார்குடி ஸ்பெஷல் வெள்ளை சாம்பார் செய்யறதுக்கு இதுல நம்ம எந்த விதமான சாம்பார் பொடியோ மல்லித்தூளோ மிளகாய் தூளோ சேர்க்கல. இந்த சாம்பார் ஆனாலும் நல்ல காரசாரமா மணமா சுவையாவே இருக்குங்க. சாம்பார் பொடி, மல்லித்தூள், மிளகாய் தூள் இல்லாத சமயங்கள்ல கூட நீங்க இந்த மாதிரி பச்சை மிளகாய், வரமிளகாவை சேர்த்து சாம்பார் வச்சு பாருங்க. இந்த சாம்பாரை ஒயிட் ரைஸ், சூடான இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸான டேஸ்ட்ல இருக்கும். இந்த சாம்பாரோட நிறம் கொஞ்சம் குறைவா இருக்கிறதுனால தான் இதை வெள்ளை சாம்பார்னு சொல்லுவோம். இந்த சாம்பார்ல பச்சை மிளகாய் சேர்த்து செய்யறதுனால பச்சை மிளகாய் சாம்பார்னு கூட சொல்லுவோம். ஓகே, நீங்களும் மணக்க மன்னார்குடி ஸ்பெஷல் இந்த வெள்ளை சாம்பாரை உங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சாம்பார் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.